பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் மூவியில் ஒரு சீன் இருக்கும். வில் ஸ்மித் வந்து அவரோட வீடை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் ஜெயிலில் இருப்பார். நெக்ஸ்ட் டே டேரெக்டாக ஒரு இன்டர்வியூக்கு போயிடுவார். ஸோ அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, இவ்வளோ கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கே, நான் வந்து எதுக்கு உனக்கு இந்த ஜாபை கொடுக்கணும்னு ஒரு கன்வின்சிங்காக ஒரு ஆன்சர் சொல்லு அப்படின்னு. அதுக்கு வில் ஸ்மித் சொல்வார், ஏன்னா நான் வந்து நல்ல பேண்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சராக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்காக அந்த வேலை கிடைக்கல, அவரோட அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அப்பியரன்ஸ்க்காகவும் அந்த வேலை கிடைக்கல. அந்த வேலை ஏன் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து வில் ஸ்மித்தோட தாட். இதே போல தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கில் எடிசனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப சுமாராக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஹார்வி பான்ஸ்க்கு எடிசன் வந்து இந்த ஜாப் கொடுப்பாரு. அவர் ஏன் தன்னோட ஆஃபீஸில் வந்து ஹார்வி பான்ஸ்க்கு ஜாப் கொடுத்தாரு? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்வியோட தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஸோ தாட்ஸ் பிகம் திங்ஸ் வென் தே ஆர் மிக்ஸ்ட் வித் பர்பஸ், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் அ பர்னிங் டிசைர். இதுதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ எடிசனோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு நினச்ச பான்ஸ்க்கு அவர் கூட வேலை பார்க்குறோம், அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே அவர் என்ன ஜாபாக இருந்தாலும் எடுத்துகிட்டு செய்வார். ஏன்னா இது வந்து அவரோட பர்னிங் டிசையரை, அதாவது எடிசனுக்கு பார்ட்னர் ஆகணும் அப்படிங்கிற டிசையரை வந்து இன்னுமே அந்த ஃபயரை வந்து இன்னுமே ஃபீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் டு கெட் யுவர் கோல். அதுதான் வந்து இதில் மெயின் கருத்து. ஆனால் ஹார்வி பான்ஸ்க்கு வந்து எடிசனோட பார்ட்னர் ஆகணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டைரெக்டாலாம் வரல, அது வந்து இன்டைரக்டாக தான் வந்துச்சு. இதை வந்து நெப்போலியன் ஹில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தேவையான அந்த பர்னிங் டிசையர், எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே வெளிப்படையாக உங்ககிட்ட வராது, அது வந்து வேறு விதமாக வரலாம், ஏன் ஒரு செட்பேக்காக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அந்த செட்பேக்கை வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுல தான் உங்கள் திறமையும் உங்களோட அவேர்னஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் நெப்போலியன் ஹில்லோட கருத்து. இதை வந்து சில பேர் வந்து லக்குன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து லக்கே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லக் இருக்குது. நம்பர் 1 வந்து டம் லக். நீ ஒன்றுமே பண்ணல ஆனால் உனக்கு அந்த லக் இருக்குது. சப்போஸ் நீ ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்திருக்க, ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்லேயே வந்து உங்களை இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. உங்கள் தாத்தாவோட இல்லைனா உங்கள் அப்பாவோட கனெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணலை, எக்ஸப்ட் யுவர் லக்கி அந்த ஃபேமிலியில் நீங்கள் பார்ன் ஆனது. ஸோ இது வந்து டம் லக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பான்ஸ் பண்ண லக்கு தான், விச் இஸ் லக் ஃப்ரம் மோஷன். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அண்ட் அந்த ஆக்ஷன்னால் வர சர்க்கம்ஸ்டான்சஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லக்கை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பான்ஸ் வந்து அந்த எடிசனோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அதை வந்து அவர் பிக் பண்ணார். தேர்ட் வந்து லக் ஃப்ரம் அவேர்னஸ். அதாச்சும் என்னென்னா உங்ககிட்ட லக்கு வந்து வேறு ஃபார்மில் வருது, ஆனால் வந்து அந்த ஃபார்ம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கக்கூடிய அண்ட் அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய திறமை சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த திறமை பான்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எடிசன் ஒரு டிக்டேட்டிங் மிஷின் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணார். ஆனால் அந்த மிஷினை யாருமே, அவங்க சேல்ஸ் பர்சன்ஸ் யாருமே வந்து விற்கிறதுக்கு ஆசைப்படல. பட் பான்ஸ் அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தனக்கு சேல்ஸ் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேபிட்டலைஸ் பண்ணி இன்வென்டட் பை எடிசன், ஃபிக்ஸ்ட் பை பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் க்ரியேட் பண்ணி அதை விற்க ஆரம்பித்தார். அப்படி தான் அவர் வந்து எடிசனோட பார்ட்னராகவே ஆனார். ஸோ இந்த லக்கில் வந்து ஒரு 4th டைப் ஆஃப் லக் இருக்குது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு கதை வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் சொல்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, கோல்ட் அட் 10 feet அப்படின்னு நீங்கள் வந்து இந்த முகவரி படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். டர்பி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒரு கோல்டு காயினை கண்டுபிடிப்பார். சரின்னு சொல்லிட்டு அங்கே தோண்ட ஆரம்பிப்பார். 10 அடி தோண்டியும் அவருக்கு கோல்டு கிடைக்கல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவர் விட்டுருவார். வேறு யாரோ ஒருத்தர் வந்து அவர் தோண்டின இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 அடி எக்ஸ்ட்ராவாக தோண்டி அந்த கோல்டு மைனை கண்டுபிடிச்சிருவார். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸில் என்ன அப்படின்னா 2 விஷயமான லக்கு ப்ளே ஆகுது. ஒன்று வந்து லக் ஃப்ரம் அவேர்னஸ். தன்னோட கோல்டு கிடைக்கணும் அப்படிங்கிற பர்னிங் டிசைர் இருந்தாலும் பர்சிஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால தான் அவரால் அந்த கோல்டை எடுக்க முடியல அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். ஸோ இந்த டிமோட்டிவேஷன் தான் அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே அமைஞ்சிச்சு. அதாச்சும் வந்து நிறைய பேர் வந்து நோ சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் பர்சிஸ்டன்ஸ் பண்ணணும், இன்னும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து இன்சூரன்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சுது. அண்டு அதனால் அவர் வந்து வேர்ல்டுலேயே 1 மில்லியனுக்கு மேலே இன்சூரன்ஸ்
சேல் பண்ண ஒரு 50 பேரில் அவர் வந்து ஒருத்தராக அமைஞ்சார். ஸோ ஹி வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன் இஸ் லேட்டர் லைஃப். ஸோ இது வந்து லக் ஃப்ரம் அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாச்சும் லக் வந்து வேறு விதமாக வந்துச்சு, அதை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கேபிட்டலைஸும் பண்ணிட்டார். இப்போ 4th டைப் ஆஃப் லக் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா லக் ஃப்ரம் யூனிக்னஸ். இந்த லக்கு எப்படின்னா, உங்களுக்கு உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை உபயோகித்து நீங்கள் வந்து அந்த லக்கை வந்து உங்கள் சைடுக்கு வரும் அப்படிங்கிறது தான் லக் ஃப்ரம் யூனிக்னஸ். இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். சப்போஸ் உங்கள் லைஃப்லேயே வந்து நீங்கள் ஒரு 2 அன்ரிலேட்டட் ஸ்கில்ஸை வந்து ஜாயின் பண்ணுறீங்க. சப்போஸ் எனக்கு வந்து அட்வர்டைஸிங் தெரியும். அட்வர்டைஸிங் வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு வந்து அதே சமயம் நிறைய ஒன்லைனர் ஜோக்கும் எழுத தெரியும். ஸோ இப்போ நான் அட்வர்டைஸிங் நாலேஜையும் என்னோடய ஒன்லைனர் ஜோக்ஸையும் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கில் வந்து ஒரு அட்வர்டைஸிங் சர்க்காசம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கில் வந்து உலகத்தில் யாருக்கிட்டையுமே இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸிங் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பேசணும், அது கொஞ்சம் வந்து லைட் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்னா அவங்க யாரை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் யூனிக்காக இருக்கிறவங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அண்ட் நான் சொல்கிற ரேட்டில் தான் வந்து அவங்க வந்து எங்ககிட்டயே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து லக் ஃப்ரம் யூனிக்னஸ். ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அண்ட் பர்னிங் டிசைர் இருக்கணும். அதை தவிர லக் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் சாப்டரை ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.